அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 குரு பயிற்சி மீன ராசிக்கான பலன்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த மீன ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே 11 ராசிகளுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம வீடியோவில் போட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி புதிய உத்வேகத்தை தருவதாகவும் தொழில் மற்றும் குடும்பத்தில் சுப பலன்களை அள்ளி தருவதாகவும் அமையப்போதுங்க. புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். பெரிய மனிதர்களின் மற்றும் தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய நேரம். குருவின் 5ஆம் இடத்து பார்வை குடும்பத்தில் திருமண தடைகளை நீக்கி மங்கள காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி வைக்குங்க. அதாவது சோர்ந்திருந்த நிலைகள் மாறி புதிய ஆற்றலுடன் நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். குடும்ப பொறுப்புகளை திறம்பட சமாளிப்பீங்க. கடும் சொற்களால் உங்களை காயப்படுத்துபவர்களை கூட அரவணைக்கும் மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிக இரக்கம் கொண்டவர்கள். தாய் தந்தையர் மேல் அதிக பற்றுள்ளவங்க இந்த மீனராசிக்காரர்கள். திருமணம் செய்து கொடுக்கும் இடத்தில் பெருமையோடு வாழ்வாங்கங்க. மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பாங்க. 26/5/2026 அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் களத்திரஸ்தானம், தனது 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானம், தனது 9ஆம் பார்வையால் லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். குருவின் 5ஆம் இட மாற்றம் சுப பலன்களை அனுபவிக்க வைக்குங்க. குரு பகவானோட பார்வை பதிகிற இந்த ஸ்தானங்கள் வழியாக சில நல்ல பலன்களையும் பெறலாங்க. மனதில் பார்த்திங்கன்னா சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும். குடும்ப பொறுப்புகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது நன்மையை தருங்க. எவரிடமும் அளவுடன் பேசுவது நல்லது. தம்பி தங்கைகளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய கொஞ்சம் தாமதம் ஆகும், இருந்தாலும் செய்து முடிப்பீங்க. சிலருக்கு பார்த்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் தொல்லை வந்து விலகுங்க. பணவரவு சுமாராகவே இருக்கும். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகரிக்குங்க. பயணங்களில் நிதான வேகத்துடன் செயல்படுவது விபத்து அணுகாமல் தவிர்க்கலாங்க. தாயின் தேவையை நிறைவேற்ற நினைத்தாலும் பணிச்சுமையால் அது கொஞ்சம் தாமதமாகும். அதனால் பெற்றோர்களின் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான காலகட்டம், பெற்றோர்களோட மனக்கசப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர்களை சமாளிப்பீர்கள். குழந்தைகளோட சுய தேவைகளை நிறைவேற்ற பிடிவாத குணத்துடன் நடந்து கொள்வார்கள். உடல்நல பாதிப்பு ஏற்படும் போது அலட்சியம் செய்யாமல் உடனடியாக சிகிச்சை எடுத்து பார்த்து விடுவது நல்லது. கணவன் மனைவி மற்றும் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றுபட்ட மனத்துடன் செயல்படுவீங்க. வாழ்வின் நெடுநாளைய கனவு ஒன்று நிறைவேறும் இந்த நேரத்தில்ங்க. கஷ்டமான சூழ்நிலையிலும் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். சுப செலவுகள் அதிகரிப்பதால் சேமிப்பு பணம் செலவாவதும் சிறு அளவில் கடன் பெறுவதுமான நிலைமை இருக்குங்க. இளைய சகோதரர்களோட சின்ன சின்ன நெருடல்கள் வந்து போகும். வேலை கிடைப்பதில் கொஞ்சம் குழப்பம் உண்டாகும். தகுதியற்ற வேலை செய்யும் இடத்துல குழப்பம். ஏன்னா ஒரு குழப்பமான சமயத்தில் குரு பயிற்சியை சந்திச்சிருக்கீங்க. நல்லது. இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்தும் மறையும் காலம் இது. உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்க போகுது. அதனால் எதுக்குமே கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாங்க. தைரியமாக இறைவனை வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் இறைவனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கும். நல்ல ஒரு சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது. தாய் வழி உறவுகளோடு இருந்த கசப்புகள் குறையுங்க. வீடு மனை வாகன யோகம் கண்டிப்பாக அமையும். நெடுநாளாக இருந்து வந்த விஷயத்தில் சுணக்க நிலையெல்லாம் மாறி நல்ல நிலை ஏற்படும். பிள்ளைகளின் மேல் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டிய நேரம் இதுங்க. முன்னோர்களை அமாவாசை தோறும் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறைவிடங்களில் சிலருக்கு கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுங்க. கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி புதிய உத்வேகம் ஏற்படுங்க. நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகளை பெற போகிறீங்க. தந்தையார்
தாயாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும். நினைத்த இடத்துல நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு உயர போகிறீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. அவர்களின் மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டி வரலாம். லாபகரமான முதலீடுகளில் யாரையும் நம்பாதீங்க. உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை நம்புங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்குங்க. பிறர் தொழில் செய்வோர் உற்பத்தியை உயர்த்த தரமான பணியாளர்களை பணியமர்த்துவதும் அதனால் அதிக செலவாவதுமான சூழ்நிலைகள் இருக்குங்க. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தேவையான இயந்திரம் வாங்குவீங்க. லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். புதிய தொழில் துவங்க விரும்புவர்கள் அளவான மூலதனத்திலேயே திட்டங்களை துவங்குங்க. வியாபார அபிவிருத்தியும் எதிர்பார்த்த லாப விகிதமும் கிடைக்கும். போக போக நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியை விரைந்து முடிக்க ஆர்வம் கொள்வீர்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு தடையின்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. பணி சிறப்பை பாராட்டி கூடுதல் பணவரவு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சக பணியாளர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நிதானமான ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எதிரிகளிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருப்பது நல்லது. அதே போல் இயந்திரங்களை கையாளுபவர்கள் பாதுகாப்பு முறையை பயன்படுத்துவது நல்லது. படித்து முடித்து வேலைவாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருப்திகரமான பணி கிடைக்கும். பெற்றோரை மதித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் முருகனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகுங்க. கடன் பிரச்சனை தீரும். உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 6, 9. அதே போல் அதிர்ஷ்டமான ஹோரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதாவது சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்ட திசைகள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மற்றும் தெற்குங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. இந்த கிழமைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களையே தரப்போகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.